இந்தியாவிலே அதிக டிராஃபிக் நெரிசல் உள்ள நகரமாக பெங்களூரு இருக்கிறது. இதற்கிடையே நகரில் அதிகரித்து வரும் டிராஃபிக் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் பெங்களூரில் வானில் பறக்கும் ஏர்பாட்களை கொண்டு வருவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பல முக்கிய நகரங்களில் டிராஃபிக் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெங்களூரில் டிராஃபிக் உச்சத்தில் இருக்கிறது. இந்த டிராஃபிக் நெரிசலை தீர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் முயன்று வருகிறது. இருப்பினும் இதற்கு பெரிய அளவில் பலன் கிடைப்பதாக இல்லை. இதற்கிடையே பெங்களூரு உட்பட இந்திய பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் அதிநவீன போக்குவரத்து முறைகளை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக உயர்த்தப்பட்ட ஏர்பாட் போன்ற அமைப்புகள் மற்றும் விரைவாக சார்ஜ் செய்யும் திறன் கொண்ட மின்சார பேருந்துகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். இப்போது நமது மெட்ரோ எப்படி உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் செல்கிறதோ அதே போலதான் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் இன்னுமே வேகமாக மக்களை அழைத்து செல்லும் போக்குவரத்து முறைதான் ஏர்பாட். வானில் பறக்கும் ஏர்பாட்கள் என்பது தானியங்கி மின்சார பேருந்துகள் ஆகும். இவை விமானங்கள் அல்ல. இவை உயரத்தில் அமைக்கப்பட்ட தண்டவாளத்தில் இயக்கப்படும் டிரைவர் இல்லாத எலக்ட்ரிக் பாட்கள். ஒவ்வொரு பாட்டிலும் 135 பயணிகள் பயணிக்கலாம். பெருநகரங்களில் டிராஃபிக் நெரிசலை குறைக்க மத்திய அரசு இந்த திட்டத்தை தீவிரமாகவே பரிசீலனை செய்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் அதே நேரம் காற்று மாசையும் கருத்தில் கொண்டு மாற்று போக்குவரத்து ஆப்ஷன்கள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக நிதின் கட்கரி பிரபல ஆங்கில செய்தி சேனலுக்கு பேட்டியில் குறிப்பிட்டார். இதற்காக பல்வேறு சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே டெல்லி, பெங்களூரு போன்ற நகரங்களில் இதற்கான பைலட் திட்டங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது குறித்து நிதின் கட்கரி மேலும் கூறுகையில், மொத்தம் 360 திட்ட முன்மொழிவுகள் வந்துள்ளனர். தற்போது பொது போக்குவரத்து அமைப்பில் குறிப்பாக மின்சார போக்குவரத்து முறையில் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறோம். இதன் மூலம் காற்று மாசு இருக்காது. டெல்லி பகுதியில் நாங்கள் ஏற்கனவே பல திட்டங்களை உருவாக்கி வருகிறோம். இதற்கான முன்மொழிவுகளும் வந்துள்ளனர். நமது நாட்டில் மாசுபாடுகள் தான் முக்கியமான பிரச்சினை. நாம் 22 லட்சம் கோடி ரூபாய் புதை வடிவ எரிபொருளை இறக்குமதி செய்கிறோம். இதை குறைக்க பொது போக்குவரத்து தான் முக்கிய பங்கு வகிக்கும். இந்திய சமூகம் தற்போது பொது போக்குவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வசதியான பயணத்தை விரும்புகிறது. சொகுசு பேருந்துகளுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து பல தொழில்நுட்பங்கள் உள்ளனர். ஏற்கனவே 13 தொழில்நுட்ப முன்மொழிவுகளை பெற்றுள்ளோம். ஆனால் அவை பொருளாதார ரீதியாக சாத்தியமானதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த சேவைகள் நாங்கள் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வழங்க விரும்புகிறோம். பைலட் திட்டங்களை செயல்படுத்த எனது சொந்த தொகுதியான நாக்பூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றார்.